தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். நம்முடைய திரு அரசியல் விமர்சகர் திரு சுமன்சி ராமன் அவர்கள் இணைந்திருக்கார். திரு சுமன்சி ராமன், தமிழ்நாட்டில் இப்போ காங்கிரஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடங்களை வைத்து திமுக கூட்டணியில் புதியவர்கள் வர்றாங்களா இல்லையான்ற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுகிறது. காங்கிரஸுக்கு 10 கிடைக்குதா குறைந்து கிடைக்குதா அப்படின்னு உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இந்த 21ங்கிறது காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாவே மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி 21 சீட்டெல்லாம் அவங்க கேட்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், சென்ற முறை அவங்க தனித்து போட்டியிட்ட போது கடைசியாக அவர்களுக்கு 5% வாக்குகளுக்கும் குறைவாக வந்தது. அதனால காங்கிரஸ் கட்சி பாதி சீட்டு கொடுக்கணும்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த 21ல இருந்து தான் செலக்ட் பண்ணி 14 கேட்கறாங்க அப்படின்றதான் தகவல். இல்ல, அது 14 கூட திமுக என்னை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை கொடுத்ததை விட ஐதர் அதே எண்ணிக்கையை கொடுக்கலாம் தவிர அதுக்கு ஒரு சீட்டு கூட கூடுதலாக வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மேற்கொண்டு புதிய கட்சிகளும் கூட்டணியில் வந்தால் அந்த எண்ணிக்கையில் 1-2 குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உறுதியாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்ப காங்கிரஸ் வேற கடினமாக பலவீனப்பட்டிருக்கு. இப்போ இந்த இந்தியா கூட்டணி பல இடங்களில் உடைந்திருக்கிறது. அதனால நிச்சயமா அவங்க கேட்கிற நிலைமையில இல்ல. திமுக என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் பல இடங்கள் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பீகார்ல இன்னைக்கு ஏற்பட்ட அரசியல் சூழல் தான். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சுமூகமான முடிவின் மூலமாக இந்தியா கூட்டணி அந்த பிம்பம் மேலும் உயருமா? இல்ல, இந்த தமிழ்நாட்டுல அவங்க பிரச்சனை வரும் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. அது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது முழுமையாக உடைந்து விட்டது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது ஃபெயிலியர் முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த கூட்டணியை விட்டு வெளியே வருமா என்பது சிந்திக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த இந்தியா கூட்டணியில் என்ன எக்காரணம் கொண்டும் நாங்க யாருமே விலக போவதில்லை அப்படிங்கிற தீர்மானத்துல காங்கிரஸும் திமுகவும் இருக்கிற பட்சத்துல நிச்சயமா காங்கிரஸ் திமுக என்ன கொடுக்கறதோ அதை வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அது உறுதியாக என்னை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை கொடுத்தது அதே அளவோ புதிய கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்தால் 1-2 இடங்கள் குறையலாமே தவிர அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக இல்லை. நன்றி டாக்டர் சுமன்சி ராமன். இந்த நேரத்தில் தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா எ ஃபேமிலி ரெஜுவினேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்.